இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சியை முழுக்க வாங்குறது வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். வாலாஜா சாய் மொபைல்ஸில் உங்களுக்கு எண்ணற்ற மாடல் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க. எந்த மொபைல் ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிச்சய பரிசு நிச்சயமாக உண்டு. எந்த மொபைல் ஆனாலும் 2GB 4GB 8GB அப்படின்னு உங்களுக்கு மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டு வேண்டாம் அப்படின்னா ப்ளூடூத் மொபைல் அக்சசரிஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கிறது உண்டு. உங்களுக்கு இதில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் இருக்குங்க. ஒன்று வாங்கினாலும் ஒன்று ஃப்ரீ அப்படின்றதுலாம் இருக்குது. காம்போ ஆஃபர்லாம் இருக்குது. 2 3 4 செல்லு அப்படின்ற மாதிரி ஒன்றா வாங்குற மாதிரி இருக்குது. மொபைல் வாங்கணும் கம்மி வரலைன்னா நீங்கள் உடனே வரக்கூடிய எங்கே அப்படின்னு பார்த்தா வாலாஜா சாய் மொபைல்ஸாக வாங்க நிகழ்ச்சி போவோம். ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? என் ஜோதி. எந்த ஊர் ஐயா? வேலூர்லேருந்து ஜோதி அண்ணா வந்துருக்கு. இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்லாரு மட்டும் பாருங்கள். ஐயா இந்த வேலூர் மாவட்டம் அப்படின்னாக்கா இதோட சிறப்புகள்லாம் என்னையா இருக்குது? வேலூர் மாவட்டம் வறட்சி தான் மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெயில் போட்டு நல்லா அடிக்குது, மழை தான் நம்ம பக்கம் காணும். அதனால் வறட்சி அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சொல்லலாம். வேலூர் மாவட்டத்தில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய என்னென்னலாம் பார்க்கலாம் ஐயா? சுற்றி பார்க்கக்கூடியனா இப்போ ரீசெண்டாக வந்தது தங்க கோயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்க கோவில் எல்லா ஊர்லேருந்து வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க தங்க கோயில் அப்படின்றது வந்து ஸ்டேட்லேருந்து நிறைய பேர் வெளி மாநிலத்திலிருந்தெல்லாம் வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸ்ரீபுரம் போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கோயிலை போய் பார்க்கலாம். அடுத்து வேறு என்னையா இருக்கேன்? ரீசெண்டாக நம்ம அதான் பழமையானதுன்னா கோட்டை. வேலூர் பழமையானதுன்னா கோட்டை வந்து பார்த்தா கோட்டை சுற்றி அகழி இருக்குது. கோட்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிவன் கோயில் இருக்குது, மசூதி இருக்குது, சர்ச்சு இருக்குது, உள்ளே வந்து ஜெயிலும் இருக்குது, அதுக்கப்புறம் விளையாட்டு மைதானமும் இருக்குது, போலீஸ் ட்ரைனிங் சென்டரும் இருக்குது. அந்த கோட்டை வந்து அவ்வளோ பெரிய கோட்டை. டிவிலாம் பார்க்காதவங்கள கண்டிப்பாக வந்து வேலூர் கோட்டை கவர்மெண்ட் ஆஃபீஸே அங்கே தான் இருந்துச்சுங்க. இப்போ தான் இடம் பத்தலைன்றதுனால கொஞ்சமாக சில பேர்லாம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டாங்க. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி கூட அது உள்ளதான் இருந்துச்சு. அதெல்லாம் கூட இப்போ இடம் கொஞ்சமாக இடத்த மாற்றிவிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஐயா நீங்கள் வந்து உங்களுடைய காலகட்டத்தில் ஒரு சினிமாவுக்கு போகிறது அப்படின்றது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தது, எவ்வளோ ஈஸியான விஷயமா இருந்தது ஐயா? சினிமாவுக்கு போகிற விஷயம் வந்து இப்போது நடைமுறையிலே இல்லையே அது இல்லை. ஆமாம். உங்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது? நீங்கள் ஒரு 10 வயசில் இருந்தப்போ அப்போ போய் நீ ஒரு படத்தை பார்க்கறதுக்கு போகிறப்போ அப்போ வந்து யாரெல்லாம் கூட கூட்டு போக வேண்டிய சூழ்நிலை? 50 விசா டிக்கெட்டில் மணலில் போய் உட்காருவேன். அப்படியே போய் உட்காந்து பார்த்தா அதுவும் முதல்ல பேர் போகிறப்போ அதுலேருந்து படத்தை பார்த்தா தான் திருப்தியாக இருக்கும். போண்டா ஸ்பெஷல் கீரை போண்டா போட்டாங்கன்னாக்கா அதை மொத்தமாக வாங்கி வச்சு சாப்பிட்டு வர்றதுக்காகவே நாங்கள் சினிமாவுக்கு போவோம். நீங்கள் பார்த்த படத்துல உங்களால் மறக்க முடியாத படம் எதையா சொல்லுவீங்க? மறக்க முடியாத படங்கள்லாம் எல்லாம் ஒன்று புதுசாக வந்து அது மறந்து போகுது. அவ்வளோதான். அதாவது இன்னைக்கு நம்ம போய் எதுவுமே இன்னைக்கு போய் பார்க்குறோம், இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, போய் பார்த்துட்டு அழுதுலாம் எழுந்து வந்துடுறோம். நாளைக்கே இன்னொரு படம் போகிறோம், நல்லா சிரிச்ச உடனே அழுத படத்தை பார்த்துட்டு சிரிச்ச படம் இது நல்ல படம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே வந்துடுறோம். உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து மொத்தமாக போய் பார்த்த படம்னு ஒன்று இருக்கும். அப்படி இருப்போ எந்த மாதிரி படத்தை அப்போ போய் பார்த்தீங்க மொத்தமாக நண்பர்களோடு சேர்ந்து? இந்த கார்த்திக் ஒரு படம், ஃபைட்டே இல்லாத பாட்டே இல்லாத ஒரு படம் இருக்கும். பாட்டே இல்லாமல் கார்த்திக் இது ஒரு படம் இல்லை கமல்ஹாசன் இல்லை கார்த்திக் தான். அந்த படம் தான். படம் பேர் நினைவில் வரல. அந்த நேரத்தில் போய் அந்த நேரத்தில் 93 பார்த்தேன் படம். அதுவும் 93 94 பார்த்தது முடிஞ்சு போச்சு. அதோட சரி. அதுக்கப்புறம் வேற எதுவும் நான் பார்த்ததா சொல்ல முடியாது. உங்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் பிடிக்குங்களா? எம்ஜிஆர் படம் பார்ப்போம். எம்ஜிஆர் தான் லவ் சாங்ஸ் இருக்கும். சிவாஜி வந்து காவிய அதில் வந்து பார்த்தா அவரது வந்து சென்டிமெண்ட் சாங்கும் உண்டு, அதுக்கு அடுத்தபடியாக தத்துவ பாடல்களும் உண்டு, அதே போல் காதல் பாடல்களும் உண்டு. அது போல் நிறைய விஷயங்களை நான் பாட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்கோம். நீ பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ உங்களுக்கு திருக்குறள் அப்படின்றது வந்து உங்களுக்கு சுலபமாக கற்றுக்க முடிஞ்சதுல இல்லை ரொம்ப கஷ்டமாக கற்றுக்கிட்டீங்களா? அது தொட்டதை தூளும் மணற்கேணி. நீ எப்படி போய் நீங்கள் உங்களுடைய நிலத்தை எப்படி நீங்கள் பயிர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, எப்படி அதில் தண்ணி வரணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் பாட்டு போய் நோண்டிகிட்டே இருக்கணும். உங்களை அறிவு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். இதில் வந்து உங்களுக்கு திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறள் இதுவரை நீங்கள் படிச்சிருப்பீங்க? அது மொத்தமே படிச்சது தான். அப்பப்போ நினைவு வரது பாடி அப்பப்போ என்ன நேரத்தில் சிறுன்னு எடுத்து கொடுத்தா மீதி இருக்கிற மொத்தத்தையும் அப்படியே சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சில நேரத்தில் அந்த நேரத்தில் அது ஞாபகம் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு இந்த திருக்குறள் வந்து ரொம்ப எல்லாருமே படிக்க வேணும் அப்படின்னா எந்த குறளை சொல்லுவீங்க? அது வந்து உழுதுண்டு வாழ்வார் உழுதுண்டு பின் செல்வார். என்ன பண்ணுறது உழுதுண்டு, அதாவது விவசாயம் பண்ணுற வாழ்வாங்களே தவிர அவன் பின்னாடி தான் உலகமே, அவங்க பின்னாடி தான் போய் ஆகணும், அவங்க தான் வாழ்வாங்க, அவங்க பின்னாடி தான் உலகமே போகணும்
அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. உண்மையாக இன்றைக்கி அதுதானே. நீ என்னதான் போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து நீங்கள் எவ்வளோ கோடி கோடியாக கொட்டினா கூட சாதத்துக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தா சேத்துல காலை வச்சு தானே ஆகணும். துட்டு சாப்பிட முடியாது, சோறு. அதுக்காக கண்டிப்பாக வந்து பார்த்தா விவசாயிகளை நம்பித்தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத அண்ணன் ரொம்ப அழகாக சொல்கிறாப்ல. ஐயா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் ஐயா. இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜாஸ்ரீ சாமி மொபைல்ஸ் சொன்னால் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருக்குதுயா. என்ன கேள்வி அப்படின்னா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? தெரியாத விஷயம். தெரியாத விஷயம். ஆமாம். ஏதாவது கெஸ் ஏதாவது பண்ண முடியல? ஒரு தோராயமாக நான் இதுன்னு சொல்கிறேன்ப்பா, பார்ப்பா இதுவாக இருக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாத விஷயத்தை தப்பாக சொல்லி மாட்டிக்கூடாது. எப்பவுமே நாங்கள் தப்பாக எல்லாம் சொல்லவே மாட்டோம். ஜோதி என்ன சொன்னான்னா சரியான விஷயத்த சொல்லுவார், இல்லைன்னா சொல்லவே மாட்டார். தப்பாக சொல்லி எதுக்கு நம்ம மாட்டிக்கணும் அப்படின்றதால அண்ணன் சொல்லலை. யார் சரியாக சொல்லி இது ஹெட்ஃபோன் வாங்குறாங்கன்றதை பார்ப்போம். சரணம் ஐயப்பா. சாமி உங்கள் பேர் என்ன சாமி? நாகராஜ். நாகராஜ். எந்த ஊர் சாமி நீங்கள்? காவேரிப்பாக்கம். காவேரிப்பாக்கம். இந்த மாலை போட்டிருக்கீங்களா? எத்தனை வருஷமா மாலை போட்டிருக்கீங்க? 24 வருஷமா. 24 வருஷமா போட்டுருக்கீங்க. 24 வருஷமா போகிறப்போ இந்த சின்ன பாதையில் போகிறீங்களா இல்லை பெரிய பாதையில் போகிறீங்களா? நீங்கள் எது எங்கள் கூட வரவங்க இதில் வராங்களா அதில் சேர்ந்து? கூட இருக்கிறவங்க சின்ன பாதையில் வந்தால் சின்னதில் போவோம், பெரிய பாதை வந்தால் பெரிய பாதை. சின்ன பாதைக்கும் பெரிய பாதைக்கு என்ன வித்தியாசம்? பெரிய பாதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 மைல் 20 மைல் சுற்றி போகணும். பெரிய பாதை வந்து 15 மைல் 20 மைல் சுற்றி போகும். இது சின்ன பாதைன்றது ஒரு 7 மைல் போகணும். சின்ன பாதைன்றது ஒரு 7 மைலில் வந்து நம்ம போய் சேர்ந்துடலாம். இப்போது ஒரு மாலை போட்டிருக்க ஒரு சாமி பக்தராக இருக்கிறப்போ அவங்க வந்து எப்படிலாம் வந்து ஒழுக்கமாக இருக்கணும்? அதாவது ஒரு பொய் சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் வந்து விரதங்கள் வந்து காலையில் சாயந்தரம் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையிலையும் குளிக்கணும், மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் இருந்தாக்கா இல்லை எந்த நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தியோடு இருக்கணும். நல்ல விஷயங்களே கேட்கணும், நல்ல விஷயங்களே பேசணும், நல்லவர்களோட சேர்ந்தணும். போல் வந்து மற்றபடி கெட்ட இடத்துக்குலாம் போகாத இருந்தோம்னாக்கா அவங்களோட பக்தி வந்துவிடும். ஒரு மாலை போகிறதுக்கான காரணங்கள் என்னையா இருக்கும்? மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். மனசு நிம்மதி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மண்டலம் 48 நாள் நீங்கள் மாலையை போட்டு நீங்கள் வந்து அந்த புனிதமாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ உங்களுடைய மனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்படும். எப்படி இருக்கணும், போகணும், வரணும் அப்படின்றது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் மாலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து மாற்றம் வர்றதுக்கான சாத்தியங்கள் உண்டு. அண்ணா இதனால தொடர்ந்து 24 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. இவர் ஐயப்ப சாமி இருக்கார் இல்லைங்களா? ஐயப்ப சாமிக்கு உகர்ந்த பலகாரங்களாம் என்ன பலகாரம் ஐயா? அரவண பிரசாதம். அரவண பாயாசம். நெய் அபிஷேகம் தான். இங்கேருந்து கொண்டு போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருமுடியில் என்னென்னலாம் இருக்கும் ஐயா? இருமுடியில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி இருக்கும், வெல்லம் இருக்கும், பேரிச்சம்பழம், மஞ்சள் குங்குமம், நெய். மெயினாக வந்து நெய், கண்டிப்பாக நெய் இருக்கும். நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காவை அழகாக மேலே இருக்கிற தேங்காயில் இருக்கக்கூடிய நார்கள்லாம் நீக்கிட்டு நல்லா வந்து ஒரு உப்பு காதம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய கண்ணில் இருக்கிற ஓட்டையை போட்டு உள்ள தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெய் அதில் உள்ள ஊற்றி அதுக்கப்புறமா நம்ம விரதம் இருந்து அதை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா கடைசியாக இருமுடின்றது கட்டி கொண்டு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணுறது தான் நம்மளுடைய முழு வேலையே. அங்கே போயிட்டு நம்ம போய் அந்த அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுடைய மாலை போட்டதே வந்து நிறைவு பெறுது அப்படின்னா அங்கே ஒரு மஞ்ச மாதான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மஞ்ச மாதா வந்து எதுக்காக வணங்குறோம் ஐயா? மஞ்ச மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் மேலே வந்து ஒரு ஈழ்ப்பு தன்மை மேலே வந்து ஐயப்பன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து சுத்தமான பிரம்மச்சாரி, என்னை வந்து நீங்கள் நினைக்கிறது வந்து தவறானது. உங்களை நினைக்கிறோம் இல்லையா, உங்க கூட சேர்ந்து வாழறமோ இல்லையா, உங்களை நினைச்சதாக உங்களை தொழுறதுக்காக எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின் போது சரி என் கூட இருக்குன்றதுக்காக நம்ம பக்கத்தில் வச்சு அப்படியே அவர் சன்னதி பக்கத்துல இருக்கு. இதுல வந்து நம்ம மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் நம்ம வந்து எரிமேல ஒரு இடம் வரும். அந்த இடத்துல என்ன இருக்கீங்க? எரிமேல பார்த்தா ஒரு மசூதி இருக்கு. இது வந்து மசூதிக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது எப்படின்னா ஐயப்பன் வந்து இருக்கிறப்போ அதாவது இவர் வந்து பாபர்ன்றவர் வந்து அங்கே தொழில் ரீதியாக வராரு. வரும்போது ஐயப்பனுக்கு பிரச்சனை வரும்போது இவர் 2 பேரும் நண்பர்கள் ஆகிறாங்க. அதில் வந்து ஐயப்பனை இவர் பார்த்துட்டு தான் அங்கே போகணுன்ற மாதிரி. அதாவது முதல்ல எரிமலைக்கு போகணும்னாக்கா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாபரை போய் நீங்கள் சந்திச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மசூதியில் போயிட்டு நீங்கள் வந்து முதல்ல அவரை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக தான் நீங்கள் மேலே வந்து மலைக்கு போவேன். நம்மளோட கடவுளில் இருக்கக்கூடிய ஒத்துமையிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதி மதமும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம தான் இன்னைக்கு வந்து பேசிட்டு நீ இந்த ஜாதின்றோம். கண்டிப்பாக வந்து ஜாதி மதம் வந்து கடவுளில் வந்து நிச்சயமாக கிடையாது. கடவுள்களே வந்து பார்த்தா எல்லா கடவுளும் ஒருத்தர் வந்து நண்பர்களாக தான் இருந்திருக்கும். இது தெரியாமல் சில பதிர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என்னுடைய கடவுள் இவர், நான் இங்கே வந்து கும்பிட மாட்டேன், அங்கே கும்பிட மாட்டேன், இந்த பிரசாதத்தை சாப்பிட மாட்டேன், அந்த பிரசாதத்தை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஐயா என்ன ஃபோனையா நீங்கள் பயன்படுத்துறீங்க? ஏர்டெல் போனியா?
ஃபோன் வந்து சாதா ஃபோன் தாங்க. சாதா ஃபோனு தான், கொரியா ஃபோனு தான் பயன்படுத்திட்டீங்க. ஒரு ஃபோனில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக பயன்படக்கூடியது அப்படின்னா என்னெல்லாம் நம்மளுக்கு பயன்படுத்தியா ஒரு ஃபோனில்? இப்போது இருக்க ஒரு தகவல் பரிமாற்றத்துக்கு எல்லாத்தையும் தகவல் பரிமாற்றம் முன்னெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னாக்கா இங்கேருந்து ஆள் அனுப்பணும். அவர் பஸ் ஏறி போய் அந்த ஊரில் தான் அவர் நடந்து போய் சொல்லிட்டு, ஏன்பா உங்கள் மச்சானுக்கு இந்த விசேஷமா, உன் மாப்பிள்ளை இப்படியாப்பா, பெரியப்பா இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இப்போ ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு அடிச்சா, தம்பி இது மாதிரி இங்கே வச்சு வந்து சேர்ந்துரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தா தகவல் பரிமாற்றத்தில் ரொம்ப இன்றைக்கி எல்லார்கிட்டையும் பயன்படக்கூடியது செல்ஃபோன் இருக்குது. நீங்கள் செல்ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா வாலாஜாஸ்தி சாய் மொபைல்ஸ் தான் வரணும். எந்த மொபைல் வேணாலும் உங்களுக்கு வந்து நிச்சய பரிசுகள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் மொபைல் வாங்கினா வரக்கூடிய இடம் எங்கன்னா வாலாஜாஸ்தி சாய் மொபைல்ஸ் தான். ஐயா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜாஸ்தி சாய் மொபைல்ஸ் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்திருக்கியா. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா, இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறள், இந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? அது தெரியலையா. இந்த அளவுக்கு கஷ்டமான கேள்வியில் கேட்டால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனால் எதுக்காக நாங்கள் இந்த கேள்வி கேட்கறோம்னா, நம்ம தமிழருடைய பண்பாடும் நம்மளோட இது வந்து சிறப்பு உலக அளவில் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம். ஒரு திருக்குறள் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ மொழிகளில் வந்து மொழிபெயர்த்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ஒரு மனுஷனாக பிறந்தோம்னாக்கா அவன் எதை ஒன்று படிக்கிறானோ படிக்கலோ இல்லைன்னா கூட திருக்குறளை வந்து அவன் கண்டிப்பாக படித்தானா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய தத்துவங்கள்லாம் வந்து பார்த்தா அதில் அடங்கி இருக்குது. இதனால தான் நான் இந்த திருக்குறளை பற்றி அடிக்கடிக்கு கேட்குறோம். திருக்குறளில் நீங்கள் வந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். திருக்குறளை யார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்கன்றதை பார்ப்போம்.